தேவோ மகேஸ்வரா குருசாஸ்தா பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ உறவே நமக. லாண்ட்ரி கடை சேனல் நேரில் அனைவருக்கும் வணக்கம். நேரத்துக்கு அமாவாசை கோயில் பூஜை பண்ணங்காட்டிக்கு என்னால் வீடியோ போட முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். போய் பாருங்கள், எல்லோரும் நம்ம சேனலில் போய் பாருங்கள். ஷார்ட் வீடியோ நிறைய போட்டிருக்கேன். ஷர்ட் எப்படி அயன் பண்ணுறது, கை எப்படி அயன் பண்ணுறது, ஃப்ரண்ட் கை ஆஃப் ஹேண்ட் எப்படி அயன் பண்ணுறது, ஃபுல் ஹேண்ட் எப்படி அயன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை போட்டிருக்கேன். போய் பாருங்கள். காலரு ஷோல்ட்ரு அந்த மாதிரி விஷயம் போட்டிருக்கேன். அந்த காலர் ஷோல்ட்ருனுடைய போட்ட வீடியோ ஒரு 1400 பக்கமாக வியூஸ் போயிடுச்சு. இப்போ நம்ம ஆரம்பித்து ஒரு வாரம் ஆச்சு. இன்றைக்கோட ஒரு வாரம் ஆச்சு. ஒரு லாண்ட்ரி கடைக்கு ஒரு கஸ்டமர் துணி கொடுக்க வராங்க. ஒரு ட்ரை வாஷுக்கு துணி கொடுக்க வராங்க. கஸ்டமருக்கும் இது முக்கியமானது, லாண்ட்ரி கடைக்காரரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். லாண்ட்ரி கடைக்காரர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இவ்வளோ வேலை பண்ணுறோமா அப்படிங்கிறது இந்த வீடியோ கேட்கும்போது அவங்களுக்கு புரியும். கொண்டு ஒரு துணி கொடுக்குறாங்க. அப்போது லாண்ட்ரி கடைக்காரர் அந்த துணியை அவங்கக்கிட்ட பத்திரமா திருப்பி கொடுக்குற வரல அவர் எத்தனை வேலை அந்த துணிக்கு செய்கிறாரு அப்படிங்கிறத நம்ம அந்த பதிவில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கொண்டு கொடுத்ததையுமே எண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அந்த துணியை எண்ணுறாங்க. ரெண்டாவது அதனுடைய நம்பரை போடணும். உங்களுக்கு என்ன நம்பர் கொடுத்துக்கிறாங்களோ அந்த நம்பர் போடணும். ரெண்டாவது. மூணாவது பாக்கெட்டெல்லாம் சுத்தம் பண்ணணும், கை திருப்பணும். நாலாவது அந்த துணியை தண்ணியில் நனைக்கணும். அஞ்சாவது சோப் பவுடரோ கெமிக்கல் அவங்க எது யூஸ் பண்ணுறாங்களோ அதில் நனைக்கணும். ஆறாவது வாஷிங் மிஷினில் போடணும். ஏழாவது அந்த துணி அலாசருக்கு எடுத்துகிட்டு வரணும். மறுபடி திரும்ப அலாசணும். எட்டாவது மறுபடி இன்னொரு முறை அலாசரம் இருக்கிறாங்க. 9வது. அதுக்கு அடுத்தது ட்ரையரில் போடணும், ட்ரெஸ்ஸரில் போடணும். அது 10. அதுக்கடுத்து அந்த துணியை எடுத்து அவங்க கஞ்சி புளிக்கணும். 11. அதுக்கடுத்து கொண்டு போய் காய வைக்கணும். 12. எடுக்கணும் அந்த துணியை. 13. அதுக்கப்புறம் பதம் போடணும். 14. அயனிங்க்கு வரணும். 15. அயனிங் முடித்து பிரிக்கணும். அந்த அட்டி 100 துணி பக்கமாக 100 பேர் துணி பக்கமாக இருக்கும். அதோட 16. அதுக்கு அடுத்தது கஸ்டமருக்கு டெலிவரி ஆகணும். 17. மொத்தம் ஒரு கடைக்காரர், ஒரு சலவை துணி கடைக்காரரு, ஒரு ட்ரை கிளீனிங் கடைக்காரங்க இந்த மாதிரி ஒரு துணியை 17 முறை தொட்டால் மட்டுமே தான் அந்த துணியை அவங்ககிட்ட சக்ஸஸ்ஃபுல்லாக திருப்பி கொடுக்க முடியும். இந்த விஷயம் வீட்டில் அயன் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இப்போது டேபிள் எல்லாமே ரெடி பண்ணியிருப்போம். பாக்ஸு, கண்ட்ரோலு எல்லாமே A to Z ரெடி பண்ணியாச்சு. ஒரு பம்ப் ஒன்று தேவை. நம்ம சலூன் கடையில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பம்ப் ஒன்று வாங்கி வச்சுங்க. கையில் பதம் போட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு செட் ஆகாது. பம்ப் ஒன்று வாங்கி வச்சு அதில் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி அது நான் அப்படியே அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு போட்டுகிட்டே இருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிதல் வந்துடும். அதை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குருவே சரணம்.